மக்கள் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டது தமிழ்நாடு எப்படியாவது முன்னேறணும், ஏதாவது ஒரு மாற்றம் வந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா இப்போ அது நடக்கவே நடக்காது போல அப்படிதான் மக்கள் பல பேரும் பேசுறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஏத்தி விட்டது திமுக காலத்துல தானே, இப்ப எதுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய் விற்கிறீங்க? அதுதான் எங்க அண்ணனோட ஆட்சி வந்துருச்சுல, இதுமேட்டு டாஸ்மார்க்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏத்திலாம் விற்க கூடாது நீங்க அப்படின்ற மாதிரி டாஸ்மார்க்ல போய் சண்டைலாம் போடுறாங்க தாவேகாவை சேர்ந்தவங்க. இத வீடியோ பதிவா வேற எடுத்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பதிவை போய் பாருங்க. எல்லாத்துலயும் மாத்தியாச்சு. நீ வந்து நீ எடுத்துக்கா. ஒரு பீர் எவ்வளவு சொல்லி கொடு, ஒரு பீர் எவ்வளவு சொல்லி கொடுனா? 150 ரூபா பீர் எம்ஆர்பி போட்டுக்குது, 180 ரூபா 170 ரூபா சொல்ற. 170 நாளைக்கு 12 மணிக்கு வரேன். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விற்கிறதையே இவங்களெல்லாம் ஏத்துக்க முடியலையே. ஆனா 80 லட்சம் மேல தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர் மோசடி பண்ணியிருக்காரு. அதுக்காக எம்எல்ஏ ஆனா இவரு மேல எப்படி கம்ப்ளைண்ட் தர்றது, இப்பவே போய் கம்ப்ளைண்ட் தந்துடணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் போய் கம்ப்ளைண்ட் தந்திருக்காங்க. இதுல பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடை வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த கடையை ஆல்டர் பண்ணி கொடுக்கணும், இன்ஜினியரை கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட 80 லட்சம் வரைக்கும் காசு கொடுத்துருக்காங்க. அந்த 80 லட்சத்தை இவங்க சரியா செயல்படுத்தல, ஒழுங்கான முறையில எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல, ஒரு சில விஷயத்த செஞ்சு கொடுத்து இன்னொரு சில விஷயத்த செய்யாமலே விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏ மோசடி பண்ணிட்டாரு. முசிறி தொகுதியில விக்னேஷ்ன்ற எம்எல்ஏ ஆட்சியில வந்துட்டாரு. ஆனா மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வாரா? மக்கள் கிட்ட எல்லாம் மோசடி பண்ணிட்டாருன்னா அதனாலதான் நான் கேஸ் தரேன் அப்படின்ற மாதிரி கேஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, விஜய் பதவி ஏற்கும் போது முதல் ரோலியே விஜயோட அப்பாக்கு எதிர்க்கவே மார்ட்டின் அவர்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க. விஜய் பதவி ஏற்கிறது, ஆதவர்ஜுனா பதவி ஏற்கிறதுலாம் இவர் பார்த்துட்டு இருந்தாரு. இதை பார்த்த மக்கள்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா மாமனார் அப்படின்ற ஒரே காரணத்தினால அவருக்கு முதல் சீட்ல இடம் கொடுத்தாங்களா, அல்லது 300 கோடிக்கு மேல தாவேகாக்கு இவர் செலவு பண்ணியிருக்காருன்ற காரணத்தினாலேயே முதல் சீட்ல உட்கார வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு பேசிட்டு இருக்காங்க. சரி, மார்ட்டின் அவர்கள் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, லாட்ரி மார்ட்டின் தான் அவரை கூப்பிடவே செய்வாங்க, அந்த அளவுக்கு ஒரு மோசடி பண்ணியிருக்காரு. அவரை கூப்பிட்டு வந்து நீங்க முதல் சீட்ல உட்கார வச்சிருக்கீங்க, அப்ப தாவேகா வந்து மோசடி பண்ணுமா? மோசடி பண்றவரை முதல் சீட்ல உட்கார வச்சிருக்கீங்கன்னா நீங்களும் மோசடி தானே பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தாவேகாவை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு மார்ட்டின் அவர்களுக்கு முதல் சீட்டு கொடுக்க தெரிஞ்ச இவருக்கு அவங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் முதல் சீட்டு கொடுக்க முடியாதா? சங்கீதா அவர்கள் கிட்ட டைவர்ஸே கொடுத்திருந்தாலும், டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா கூட அவங்க பொண்ணையும் அவங்க பையனையும் உட்கார வச்சிருக்கலாம்ல. முதல் சீட்டு கொடுக்கறதுனாலும் இவர் பதவி ஏற்கிறதுக்காக இன்வைட்டாவது பண்ணிருக்கலாம்ல. எதுவுமே பண்ணாம ஏன் இப்படி இருக்காரு? விஜய்க்கு அவங்க பையன் மேலேயும் பொண்ணு மேலேயும் அக்கறை இல்லையா அப்படின்ற மாதிரி பொதுமக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. நேற்று விஜய் பதவி ஏற்கும் போது 3 திட்டங்கள்ல சைன் போட்டாரு. அதுல முதல் திட்டமான மின் கட்டணம் அப்படின்ற விஷயத்துல ஊழல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பல பேரும் பேசியிருக்காங்க. இன்னொரு சைடு என்ன பேசுறாங்கன்னா, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரியும் சில மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்களை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த விஜய் சிஎம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் போட்ட கையெழுத்துல ஃபோர்ஜரி பண்ணிட்டான். தமிழ்நாட்டுல எல்லாம் கரண்ட் பில் கட்டுறீங்க, இனிமே கரண்ட் பில் ரேட் எல்லாம் ஏற போகுது. 500 யூனிட்டுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. அதுவும் 2 மாசத்துக்கு எந்த வீட்லயும் தமிழ்நாட்டுல 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றாங்க. கிராம சைட்ல மட்டும்தான், மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு இதனால வந்து எந்த யூஸுமே கிடையாது. தெளிவா சொல்றேன் பாருங்க, இது வந்து மாசம் 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது, 2 மாசத்துக்கு சேர்த்து உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. அதாவது நீங்க 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணிருக்கணும். முன்னாடி 100 யூனிட் வந்து ஃப்ரீ இருந்துச்சு, அந்த 100 யூனிட் இப்போ கிடையாது ஃப்ரீ. நீங்க 200 யூனிட் தான் டைரக்டா உங்களுக்கு ஃப்ரீ கொடுப்போம். அதுவும் 500 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. முன்னாடி எல்லாருக்கும் 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப அதுவும் போச்சு. எந்த வீட்டுல யூஸ் பண்றாங்க 500 யூனிட்டுக்குள்ள எனக்கு தெரியல. கிராம சைட்ல மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இதெல்லாம் எந்த யூஸும் கிடையாது. யார் காலி அறுத்துட்டு நாங்க கரண்ட் பில் கட்டுறது எனக்கு புரியல. மாசம் 200 யூனிட்னு சொன்னா கூட பரவாயில்ல, 2 மாசத்துக்கு சேர்த்து 200 யூனிட், அதுவும் 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணா மட்டும்தான். 500 யூனிட்டுக்குள்ள யார் யூஸ் பண்றா இப்போ? புரியல நிஜமா. இது என்ன திருட்டுத்தனமா இருக்குது? வந்த கையெழுத்து ஃபோர்ஜரியா?
யாரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு உண்மையாவே புரியல. என்ன இது திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கானே, எனக்கு உண்மையாவே புரியல. நான் சவுதியில இருக்கேன். என் கூட வேலை பார்க்குற ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு நண்பர் இருக்காரு. கிட்டத்தட்ட எலெக்ஷன் முன்னாடி இருந்து தமிழ்நாட்டோட சிஎம்மா விஜய் அவர்கள் தான் வந்தே ஆகணும். என்னதான் நான் ஸ்ரீலங்கால இருந்தாலும் எனக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுரிமையே இல்லைனாலும் கண்டிப்பா என்னோட சப்போர்ட் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தான் சொல்லிட்டு தெரிஞ்ச ஒருத்தன் ஒரு வழியா நாளைக்கு சிஎம் ஆக போறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்க போனேன். 2 நிமிஷம் அந்த நியூஸை பார்த்துட்டே இருந்தவன் திடீர்னு என்னன்னு தெரியல, அவன் கண்ணில் இருந்து 2 துளி கண்ணீர் வந்துச்சு. ஏன்டா நீ தான் ரொம்ப நாளாக அவர் சிஎம் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தா, இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவர் சிஎம் ஆக போறாரு, இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? திடீர்னு ஒருத்தர் புதுசா உள்ள வந்து திமுகவையும் எதிர்த்து நேஷனல் பார்ட்டிஸான பிஜேபி, காங்கிரஸ் இவங்க யாரையும் ஆதரிக்காம தனியா நான் நிக்க போறேன்னு சொன்னப்போ என்னதான் நான் ஸ்ரீலங்கனா இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எனக்கு காங்கிரஸை சுத்தமா பிடிக்காது, திமுகவையும் சுத்தமா பிடிக்காது. அப்படின்னா ஏன்டா ஏன் அந்த 2 கட்சிகள் மேல உனக்கு இவ்வளோ வெறுப்பு அப்படின்னு கேட்டதுக்கு, தமிழ் ஈழத்துல கொல்லப்பட்ட கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரோட சாவுக்கு மறைமுகமா திமுகவும் காங்கிரஸும் காரணமா இருந்தாங்க. கொல்லப்பட்டதுல கிட்டத்தட்ட 17,000 பிஞ்சு குழந்தைங்க. அந்த குழந்தைங்களை அவங்க தாய் தகப்பங்கிட்ட இருந்து பிடுங்கி ஒரு பெரிய குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள அந்த குழந்தைங்களை மொத்தமா போட்டு கன்ஸால சுட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பெண்களை பாலியல் ரீதியா சீரழிச்சது மட்டும் இல்லாம அவங்களோட மார்பகங்களை அறுத்து கையில பந்து மாதிரி வச்சு தூக்கி போட்டு விளையாடி இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய படையே வரப்போது, இந்த இனமே அழிய போகுதுன்னு தெரிஞ்சும் தானும் தன்னோட குடும்பத்தையும் காப்பாத்திக்க எவ்வளவோ வழிகள் இருந்தும் என் மக்களுக்கு இதுதான் முடிவுனா என்னோட குடும்பத்துக்கும் இதுதான் முடிவா இருக்கணும். அங்க சுடப்படுற தோட்டாக்கல்ல முதல் தோட்டா ஏன் நெஞ்சில தான் பாயணும்னு களத்துல நின்று கடைசி வரைக்கும் போராடின ஒரு ஒப்பற்ற மகாவீரனோட கதையை பத்தி என் தமிழ் பேசுற ஒரு தமிழனா இருந்தீங்கன்னா சாகுற வரைக்கும் இந்த விஷயத்த மறந்துடக்கூடாது. நாங்க ஏன் எங்க குழந்தைங்க பேச்ச கேட்டு ஓட்டு போட்டோம்னு தெரியல, நாங்க ஓட்டு போடாம இருந்திருக்கணும், திமுக அதிமுகக்கே ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு விஜய் யோசிக்க வச்சுட்டாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதை பத்தி ஒரு சில பெண்கள் வீடியோ பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பதிவு போய் பாருங்க. தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில உறுதிமொழி எடுத்த விதம் ரொம்பவே சூப்பரா, எல்லாருமே வந்து வியக்கும்படியா கேமராவை பார்த்துட்டு ஸ்கிரிப்டை பார்க்காம சூப்பரா சொன்ன விஷயம் உண்மையாலுமே எல்லாருமே ஒரு ரசிக்கும்படியா இருந்தது. அவர் கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாமே உண்மையா இருந்துச்சு. உண்மையாலுமே அதை பாராட்டக்கூடிய விஷயம். உண்மையாலுமே நாங்க எல்லாருமே ரசிச்சு பார்த்தோம். அதே மாதிரி கஜானால பணம் இல்லைன்னு சொன்ன விஷயத்தை அதுக்கப்புறமா தான் நான் யோசிச்சேன். மக்களோட பணம் தான் அவருக்கு தேவையில்லைன்னு சொன்னாரு இல்ல, அப்புறம் இதுக்கு கஜானாவோட பணத்தை பத்தி யோசிச்சாருன்ட்டு எனக்கு ஒரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கையெழுத்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாரு. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இல்ல ஆல்ரெடி 100 யூனிட்ஸ் இருக்கும், 500 யூனிட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் 200 யூனிட்ஸ் ஃப்ரீ, மற்றபடி ஆஸ் யூஷுவல் 100 யூனிட்ஸ் எப்பவும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? அது வந்து எப்படி ப்ரோ மிடில் கிளாஸுக்குலாம் செட் ஆகும்? நீங்க முதலமைச்சரா பொறுப்பேற்ற உடனே அந்த பிரச்சாரத்துல எப்படி நீங்க கத்துனீங்க, திமுக அப்படி, அதிமுக இப்படி, அவங்க இப்படி, அவங்க அப்படி, அதெல்லாம் முடிஞ்சு ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. அட்லீஸ்ட் இப்பவாது கொஞ்சம் அமைதியா ஒரு மக்களை வந்து கொஞ்சம் சாஃப்டா பேசியிருந்திருக்கலாம். அந்த மேடையிலேயே மற்றவங்களை பத்தி வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்க ஷேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய தாவேக்காவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு எதிராக வந்துட்டு தப்பான வார்த்தைகள் எல்லாம் போட்டு பேசுறாங்க. நாங்க வந்து மரியாதையா, இப்ப நீங்க பாத்துருப்பீங்க நான் எவ்வளவு மரியாதையா பேசுறேன், ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து ஒரு மாதிரி இதா பேசுறாங்க, ரூடா பேசுறாங்க. சோ அதுக்காக சொல்றேன், நீங்க மத்தவங்க எல்லாம் எதுக்கு பார்த்துட்டு நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிட்டோம், இனிமே எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் பேசணும்? சோ அவங்கள பத்தி எல்லாம் பேசாம இனிமே நம்மளுடைய கோல் என்ன, தமிழ்நாட்டை உயர்த்தணும், கடன் எல்லாம் இல்லாம ஆக்கணும். அப்புறம் நீங்க உங்களோட காசுல இருந்தா நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க. அந்த 2,500 ரூபாய் மறந்துட்டீங்க பாருங்க. கண்டிப்பா அந்த 2,500 ரூபாய் வந்துடணும். அப்புறம் 2,500 ரூபாய் உங்க பணத்துல எப்படி கொடுப்பீங்க? மாசம் 1 லட்சம் கோடி அப்படின்னா வாட் ப்ரோ? இதையும் தாண்டி எம்எல்ஏக்கான பதவியேற்பு விழா நடந்துச்சு. அந்த பதவியேற்பு விழால கீர்த்தனான்ற மினிஸ்டர் வந்து பதவி ஏற்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஆனா வந்தவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் ஜெயிச்ச சீட்டை கொண்டு வரலையே, மறந்துட்டு வந்துட்டேன், அதை எடுத்துட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க போல. இதை பார்த்து பெரும்பாலுமா என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இன்னும் ஸ்கூல் குழந்தை ஐடி கார்டை மறந்து வச்சிட்ட மாதிரி மறந்துட்டேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பெரிய அரசியல் கட்சியில இருக்கீங்க, அதுவும் மினிஸ்டரா இருக்கீங்க, உங்களுக்கு இது கூட தெரியாதா? மினிஸ்டரே இதை மறந்துட்டு வருவீங்களா? இப்படி ஒரு கட்சியை பத்தி விவரம் தெரியாதவங்கள தான் நீங்க மினிஸ்டர் ஆக்கி வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தாவேக்காவை பார்த்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சரியான கேள்வி தானே. இன்னொரு சைடு என்ன நடந்துச்சுன்னா, எம்எல்ஏக்கான பதவியேற்பு விழால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க போய் சைன் போடும் போது திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவர் எதுவுமே பண்ணல, ஒரே வாட்டி கையை அப்படி தூக்கி காமிச்சிட்டாரு. எல்லாருமே சைலண்ட். பா சரியான பவர் இருக்குப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு, எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு பக்கா மெட்டீரியலா இருக்காரு அப்படின்ற மாதிரி உதயநிதியை பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சைடு எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎம்
சிஎம்ன்ற பதவிக்காக எடப்பாடி விஜயை பார்த்து வணக்கம் வச்சாங்க. ஆனா விஜய் அதை கண்டுக்கவே இல்லையா, அதையும் பேசும் பொருளாகி இருக்காங்க. ஏன் செங்கோட்டையன் பதவி ஏற்கும் போது மட்டும் நீங்க எழுந்து நிக்கலையா? அதே மாதிரி தானே இவர் உங்களுக்கு வணக்கம் வச்சா திருப்பி வணக்கம் வைக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி விஜயை பார்த்தும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தத்துல எதிர்கட்சி எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. விஜய் அவர்கள் எது பண்ணாலுமே குற்றமாக தான் போய் நிற்குமே. அதனால விஜய் எது பண்றதா இருந்தாலும் ஜாக்கிரதையா பண்ணணும்பா அப்படின்ற மாதிரி தாவேக்காவை சேர்ந்தவங்க பேசுறாங்க. எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் விஜய் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அழுகு பார்வை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணாலும் அடுத்தது செக்மேட் தான். இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.